தோழர்களே, இன்றைக்கு தமிழகம் ஒரு நல்ல கருத்தியல் மோதல்களை சார்ந்த இதுவாக மாறி இருக்கு. அதில் ஆர்எஸ்எஸ்க்கு உண்மையிலே நாம் நன்றி சொல்லணும். ஒரு கருத்தியல் தீவிர தளமாக ஒரு முன்னோடி சக்திகளுக்கான ஒரு கருத்தியல் இதை வளர்த்தெடுக்கிற அளவுக்கு போயிட்டுருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான நவீன பிராமணிய இந்துத்துவ கும்பலுக்கு எதிரான இந்த பாசிச கட்டமைப்புக்கு எதிரான சரியான விஷயங்கள் முன்வைக்கப்படுதா, சரியான சக்திகள் முன்வைக்கப்படுறாங்களா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. ஏன்னா ஏற்கனவே என்ன கட்டப்பட்டிருக்குதுன்னா, கட்டமைக்கப்பட்ட இந்த கருத்தியல் தளங்கள் போலி தமிழ் தேசியம், போலி திராவிடம், போலி தலித்தியம், போலி கம்யூனிசம் தான் இவங்களுக்கு மாற்றாக இன்றைக்கி இங்கே நின்றுட்டுருக்குது. அப்போ இதை நாங்கள் முதலேருந்தே இதை அம்பலப்படுத்திட்டு வந்துட்டுருக்குறோம். 15 ஆண்டுகளாக நாங்கள் திட்டம் வச்சதுலேருந்து தமிழ் தேச குடியரசு அப்படின்றத வச்சுருக்கிறோம். ஏற்கனவே எங்களுடைய முழக்கமாக சுதந்திரத்தை 87லேருந்தே மக்கள் யுத்த கட்சியிலேருந்து அது 81 வச்சுது கொண்டப்பள்ளி சீதாராமையார். ஆனால் இப்போ நடைமுறைக்கு கொண்டு போக முடியல. 87 மேலேருந்து நாங்கள் சுதந்திர தமிழ்நாட்டுக்காக போராடுவோம், சுதந்திர தேசங்களை கூட்டரசை படைப்போன்றது முழக்கத்தை வச்சோம். இதுவும் திட்டம் வச்ச பிறகு 10லேருந்து தமிழ் தேச குடியரசுக்கு போராடுவோம், சுதந்திர தேசங்களை கூட்டரசை படைப்போம்ன்ற முழக்கத்தை மாற்றி நாங்கள் வச்சிட்ருக்குறோம். அந்த சுதந்திர தமிழ்நாடு, தமிழ் தேச குடியரசுன்றதை வச்சிட்ருக்குறோம். அதுக்கப்புறம் தான் தமிழ் தேச மக்கள் ஜனநாயக குடியரசுன்ற ஒரு முழக்கமே மீண்டும் சில சக்திகள்கிட்டதெல்லாம் வர ஆரம்பிச்சுது. இப்போயும் அதை அறகுறையாக தான் முன்வைக்கிறாங்க. ஏன்னா நீண்ட காலமாக அப்படி ஒரு முழக்கங்களை யாருமே வைக்காமல் இருந்தாங்க. நாங்கள் வைக்க ஆரம்பிச்சோன்னா இது வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா, குறிப்பான திட்டம் வச்ச பிறகு திட்டவட்டமான சில முழக்கங்களை நாங்கள் முன் வச்சோம். அப்போயே நாங்கள் சில பதிவுகளை எழுதியிருக்கிறோம், முழக்கங்களாகவும் போட்டிருக்கிறோம். நவம்பர் 1, பொங்கல், மே நாள், இந்த நாடுகளில் தெளிவாக முழக்கங்கள் போட்டிருக்கோம். அரசியல், பொருளாதார, பண்பாட்டுக்கு இதில் நாங்கள் 3 முழக்கங்களை முன்ன வச்சுருந்தோம். ஒன்று அரசியல் முழக்கம் தமிழ் தேசிய குடியரசு, சுதந்திர தேசங்களின் கூட்டரசுன்றதை முன் வச்சுருந்தோம். அடுத்தது கருத்தியல் ரீதியாக தமிழ் தேசியத்துக்கும் நவீன பிராமணிய இந்துத்துக்குமான இதுவே முதன்மையானது அப்படின்னு நாங்கள் முன் வச்சுருந்தோம். அடுத்தது பொருளாதார இதில் தமிழ் தேசிய பொருளாதாரத்தை கட்டமைப்போம், உலகமயம் தாராளமய தனியார் மயமாக்கலை எதிர்ப்போம் அப்படின்றது தான் எங்களது பொருளாதார முழக்கங்களாக முன்ன நாங்கள் முன் வச்சு பேசியிருந்தோம். ஒரு 10 ஆண்டு கிட்டத்தட்ட 5ன்னு நினைக்கிறேன், 5, 6ல் நாங்கள் வெளிப்படையாக போட்டோம், வெளிப்படையாக அறிக்கை வெளியிட்டோம். 5லேருந்து இந்த முழக்கங்களை இந்த 10 ஆண்டுகளாக இந்த 3 முழக்கங்களை வச்சிட்ருக்குறோம். ஒரு இடைக்கட்டத்துக்கான முழக்கங்களாக இதை வச்சிட்ருக்கோம், 3 அடிப்படை முழக்கங்களில். அதில் சில மாற்றங்களை செய்ய வேண்டிய இருக்குது. அதில் ஒன்று மட்டும்தான். அதுக்கு முன்னாடி இதை நம்ம இந்த போலி தமிழ் தேசிய இதை பற்றிலாம் பேசியிருக்கிறோம். அதாவது இன்னும் நாங்கள் ஏன் போலி தமிழ் தேசியம்னு சொல்கிறோன்னா, இன்றைக்கி தமிழ் தேசியம் முன் வைக்கக்கூடிய மெயினாக வைக்கக்கூடிய சீமான், மணியரசன் அந்த கருத்தியலை அவங்க கொண்டு போகிறது இவங்களது ஒரு ஆளு வர்க்கத்தினுடைய தமிழ் தேசியம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஆளு வர்க்கத்தினுடைய தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி சொல்கிறோன்னா, இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும், இங்கே தமிழகத்தில் குறிப்பாக பிராமணியம் கட்டமைக்கப்படும்போது அது 2ஆக கட்டமைக்கப்படுது. வெள்ளாளர்கள் பிராமணர்களை கூட்டில் தான் இங்கே சாதிய நில உடைமை சமூகம் கட்டமைக்கிறதுனால அவங்களுக்குள்ளேயே கூட பின்னாடி ஆளுவங்க முரண்பாடு வருது. அப்போ பிராமணியை கட்டமைக்கும் போது வெள்ளாளியை தனியாக தன்னை கட்டமைக்க முயற்சி செய்யுது. அப்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிராமணியம் இரட்டை தலைநாகமாக அப்போ சாதிய நில உடைமை கட்டப்பட்ட பிறகு சுமார் 1500லேருந்து தொடங்கி 1000லேருந்து தீவிரமாக 1000 ஆண்டுகளாக தீவிரமாக வெள்ளாளையும் ஒரு பிராமணிய இதுவாக இரட்டைத்தலை நாகமாக இருந்துட்டு வருது. அப்போ இருந்துட்டு வர காலகட்டத்தில் அப்போ தமிழ் தேசிய இதுக்கு கூறுகள் இங்கே வரும்போது, இந்தியாவில் கூறுகள் வரும்போது பிராமணிய நவீன பிராமணியமாக இந்தி என்ற கூறுகளை சேர்த்துக்கிட்டு இந்தியா இந்து அப்படின்ற 3 கூறுகளை அது முன்னிறுத்தி அது நவீன பிராமணிய இதை முன் வச்சு கட்டமைச்சது. அது முதலாளிகள் இன்றைய கட்ட ஆளுவர்க்கமான முதலாளிகள். ஏன்னா
பிராமணியம் ஒவ்வொரு கட்டமும் வந்திருக்குது. நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பண்டைய கட்டம் அது வர்ண சமூகம், 2100 ஆண்டுகளாக அது இருந்தது வர்ண சமூகம். அதுக்கப்புறம் சாதிய நிலவுடைமை சமூகம் இடைக்கட்டம். அது வர்ண சமூகத்தில் வர்ணம், பெண்ணடிமைத்தனம், மூட நம்பிக்கைகள், சடங்குகள். சாதிய நிலவுடைமை கட்டம் 2வது கட்டம். அந்த கட்டத்தில் வந்து சாதிய நிலக்கிழார்கள் அதிகார வர்க்கங்களாக இருந்தாங்க. அப்போ சத்திரர்கள் இருந்தாங்க. இதில் நிலக்கிழார்கள் வந்து ஆளு வர்க்கங்களாக வந்து மாறுறாங்க. சாதிய நிலக்கிழார்கள் அவங்களுக்கு சாதகமான ஒரு இதை வந்து அது கட்டமைக்குது பிராமணியம். அதுதான் வந்து சாதிய நிலவுடைமை, சாதியம், பெண்ணடிமைத்தனம், மூட நம்பிக்கைகள், சடங்குகள். இதை வந்து இடைக்கட்டத்தில் கட்டுது. அப்போ இப்போ முதலாளித்த வர்க்கம் ஆளு வர்க்கமாக வந்த பிறகு அதுக்கு சாதகமான ஒரு இதை வந்து அது கட்டமைக்குது. அதுதான் இந்தியா. இது நவீனக்கூறு, ஒரு தேசியக்கூறு. இந்தியாவை தேசியக்கூறாகவும், இந்திய தேசிய தேசியமாகவும், இந்தியாவை தேசியமாகவும், இந்திய தேசிய மொழியாகவும் கட்டமைச்சு ஏற்கனவே இருக்கக்கூடிய பண்டைய இடைக்கால பிராமணியங்களை இந்து என்ற ஒன்றுக்குள்ளே உள்ளடக்கி கொண்டு வந்து நிறுத்துது. அது மொத்தமாக சனாதனம் கூட சொல்கிறாங்க. அது வந்து நிற்கிது. இது 3 தான் இதனுடைய உள்ளடக்கம். ஆனால் தமிழ் தேசிய இது வந்து வெள்ளாளி என்னவா பண்ணுதுன்னா, தமிழ் தேசியத்தை வந்து முன்வைக்குது. அது இங்கே இருக்கக்கூடிய ஆளுவர்களை எதிர்ப்பது கிடையாது. எப்படி அது ஆளுவர்களுக்காக வருதோ, அது தமிழ்நாட்டை சேர்ந்த ஆளுவர்களுக்காக தமிழ் தேசியத்தை முன்வைக்குது. இவங்க தமிழ் தேசத்தில் இருக்கக்கூடிய ஆளுவர்களை எதிர்ப்பது கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய முதலாளிகளையோ இங்கே இருக்கக்கூடிய நிலக்கிழார்களையோ அது எதிர்க்கலை. அந்த நிலக்கிழார்களுக்கான ஆதரவுக்காக தான் இது வருது. அந்த சாதிய நிலக்கிழார்கள் இங்கே தமிழ் தேசத்தை ஒட்டி உருவான முதலாளிகள், அதுவும் இந்திய பெருமுதலாளிகள், தேசிய முதலாளிகள் கிடையாது, இந்திய பெருமுதலாளிகள். இந்திய பெருமுதலாளிகளை தமிழ் பேசும் இந்திய பெருமுதலாளிகள், அவங்களுக்கு தேசம் கிடையாது. இருந்தாலும் அது வந்து அவங்கள ஆதரிச்சது. அது அப்போ அவங்களுக்கான ஒரு தேசியமும் அதே போல் சைவ மதத்தையும் முன்னிறுத்தி அது வந்து அதே போல் பெண்ணடிமைத்தனம், சடங்குகள், மூடநம்பிக்கைகள் இதெல்லாம் கொண்டது தான் வெள்ளாளியம். அந்த வெள்ளாளிய தமிழ் தேசியம். அப்போ அவங்க வந்து அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாகவே அதை எல்லாத்தையும் உயர்த்தி பிடிப்பாங்க. மணியரசு இன்னும் ஒரு போய் தமிழிந்துனே சொல்கிறார். தமிழிந்துனே வந்து சொல்கிறார். அப்போ இதுதான் வந்து இது பிற்போக்கு தமிழ் தேசியம். இன்னொரு பக்கம் வந்து ஏற்கனவே வந்து தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லும்போது பெரியாரால் வந்து இங்கே இருக்கக்கூடிய வர வெள்ளாளி சக்திகளே கூட அவங்களோட அணி சேர்ந்து அப்போ தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கம் வைக்கிறாங்க. அப்போ முதல்ல திராவிடன்ற ஆரியத்தை எதிர்த்து ஆரியன்னு கட்டமைக்கப்படும் போது வெள்ளைக்காரர்களால் அதை பின்னாடி பாரு அதை எதிர்த்து வந்த திராவிடம், அந்த திராவிட கருவிலேருந்து இந்த தமிழ் தேசியன்றது உருவாகுது. அது வந்து மக்கள் மத்தியில் பெரியாரால் வந்து மக்கள் மத்தியில் பின்னாடி 56க்கு பிறகு சொந்த தமிழ்நாடு முழக்கம், அதுக்கப்புறம் தமிழ்நாடு தமிழருக்கே, தமிழர் என்று சொல்லடா தலைநிமிர்ந்த அந்த முழக்கங்களோட திராவிட கழகத்தால் தமிழ்நாடு முழுக்க பரப்புரைகளாக அது 80 வரைக்கும் தொடர்ந்து கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் கம்யூனிஸ்டுகள் அதுக்கான முயற்சிகளை வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. தமிழ் தேசியத்துக்கான சிபிஐயில் வந்து அது போராட்டம் நடக்குது. அது சிறுபான்மையாக நிராகரிக்கப்படுது. அப்புறம் 67 நக்சல் பாரிகள் வராங்க. அப்போ 69 எஸ்என் நாகராஜனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி கட்டுறாரு, தமிழ் தேசிய விடுதலை முன்வைக்கிறார். அப்போது நக்சலைட்டுக்கிட்ட ஒரு திட்டமாக அது வந்து மாறுது. அதுக்கப்புறம் வந்து 81 கொண்டப்பள்ளி சீதாராமையா இங்கே நடந்த செமினாரில் 81 நடந்த ஒரு கருத்தரங்களை முன்வைக்கிறார். அதாவது தமிழக பாட்டாளி வர்க்கம் பெரியாரின் கனவான சொந்த தமிழ்நாடு முழக்கத்தை வச்சு உணர்வு புரட்சியை முன்னெடுக்கணும் தமிழ்நாட்டில் என்று அவர் வந்து முன்வைக்கிறார். கொண்டப்பள்ளி சீதாராமையா இந்த முழக்கத்தை முன்வைக்கிறார். அதை 87 நாங்கள் சொந்த தமிழ்நாடுக்காக போராடும், சுதந்திர தேசம் கூட்டாட்சி படைப்போன்னு கொண்டு போகிறோம். அப்புறம் அதே காலகட்டத்தில் 80களில் சிறையை விட்டு வந்து 81க்கு அப்புறம் வந்து இவர் வந்து புலவர் தமிழரசர் சுந்தரம், இவங்க 3 பேரும் தமிழ் தேச விடுதலையை முன்வைக்கிறாங்க. முன்வச்சு அவர் தமிழரசை வந்து அது வந்து பழைய எம்எல் சாரு மஜும்தார் வழியே அவர் வந்து பின்பற்றதுனால இவங்க 2 பேரும் ஒதுங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த இதை வைக்கிறார். ஒரு 3 ஆண்டுகள் வந்து நடவடிக்கைகள் மூலம் ஒரு தமிழ் தேச விடுதலை வந்து கவர்றார். அப்போ ஒரு பக்கம் ஏற்கனவே பெரியார் ஒரு வெகுஜனத்தன்மையில் பிரச்சாரம் பண்ணியிருந்தார்.
இன்னொரு பக்கம் ஒரு நடவடிக்கைகள் மூலம் ஒரு எல்லாரையை கவரக்கூடியதாக, அந்த முடக்கத்தை கவரக்கூடியதாக தமிழ்நாடு விடுதலை புலமாக மாற்றுறார். அப்போ இந்த கட்டத்தில் இது 80களில் அவரும் கூட ஈழப் போராட்டத்தினுடைய தாக்கத்திலேருந்து வரார். யார்? தமிழரசு. அதே அப்போ அந்த ஈழப் போராட்டன்றது மிக மிக தமிழ்நாட்டில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துது. திராவிடர் கழகம் பிரச்சாரம் பண்ணி, பெரியார் பிரச்சாரம் பண்ணி ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த ஒரு தலைமுறைக்கு தமிழ் தேச இதுன்றது இருந்தது. அதுக்கு அடுத்த கட்ட வந்த தலைமுறைக்கு 80களுக்கு பிறகு வந்த தலைமுறைகளுக்கு ஈழப் போராட்டம் என்பது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இன்றைக்கி இருக்கிற அந்த தலைமுறைகளுக்கு ஒரு தமிழ் தேசிய சிந்தனையை உருவாக்குறது இதுதான். அப்போ இந்த இது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு தமிழ் தேசியம். இதில் ஒரு செக்ஷனை உடைச்சி பிற்போக்குத்தனமாக கொண்டு போகிறது தான் சீமானுடைய மணியரசனுடைய வேலையாக இருக்குது. அதை நாங்கள் போலி தமிழ் தேசியம்னு சொல்கிறோம். உண்மையான தமிழ் தேசியம் என்பது என்ன அப்படின்னு சொன்னால், உழைக்கும் மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கானது, தமிழ் தேசிய பொருளாதாரத்தை அது கட்டமைக்கக்கூடியது, தமிழ்நாட்டில் உள்ள தொழிலாளி வர்க்கம், விவசாய வர்க்கம், நடுத்தர வர்க்கம், தேசிய முதலாளிகள், தமிழ்நாட்டை சந்தையாக கொண்ட தேசிய முதலாளிகள், தேசிய வணிகர்கள், சிறு முதலாளிகள் எல்லாமே நாம் தமிழ் தேசத்துக்கு சொந்தக்காரர்கள். அவர்களுக்கு அதிகாரம் வேண்டும். அதே போல் சிறப்பு பிரிவினராக இருக்கக்கூடிய பெண்கள், தலித்துக்கள், மத சிறுபான்மையினர், பழங்குடிகள், மீனவர்கள், இந்த 5 பேர், இந்த 9 பேருக்கு வரணும். இந்த 9 பேருக்கான அதிகாரம், இந்த 9 பேருக்கான தமிழ் தேசிய மக்கள் ஜனநாயக குடியரசை கட்டமைப்பது தான் சரியான தேசியம். இதுதான் உண்மையான தேசியம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த போலி தேசியத்துக்கு மாற்று இது தான். அப்போ அதே போல் திராவிடம், அதாவது வரலாற்று ஆய்வில் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், ஏற்கனவே சில திராவிடம் என்ற சொல்லுகள் இருக்குது. மனுவில் குறிப்பிட்டிருக்கிறாங்க, ஆதிசங்கரை குறிப்பிட்டிருக்காரு, அதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் அதை நம்ம தேவநாயக பாயனர் சொல்கிறது தமிழம் என்றது திரிஞ்சு திராவிடம் ஆயிருக்கலாம் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். ஏன்னா தமிழம் என்ற மொழியை அவங்க முன்னாடி இந்த மொழியை அப்படி குறிப்பிட்றாங்க. இங்கே நான் பலமுறை சொல்லிட்டேன், கோண்டுங்க அப்படி தான் குறிப்பிட்றாங்க, நம்மளை தமிழம் என்று தான் குறிப்பிட்றாங்க, தமிழ்னு சொல்ல மாட்டாங்க. தமிழம் ஏன்னா இவங்க ஆதிகாலமாக இருந்துட்டு வரவங்க, இனக்குழுக்கள், அவங்க பழங்குடிகள், ஆயிரக்கணக்கான வருஷங்களாக அவங்க அப்படியே இருக்கிறவங்க. நாம் ஒரு வேளை தமிழம் பேசி இந்த காலகட்டத்தில் அவங்களும் அந்த காலகட்டத்தை குறிப்பு அவங்கள போல் இருக்கும்போது நம்ம தமிழம் பேசியிருக்கலாம். அதுதான் அவங்க அதிலிருந்து தான் அவர் திராவிடன்னு இது பண்ணி தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். மற்றபடி வரலாற்று ஆசிரியர்கள் எடுத்துக்கும் போது மொழி, திராவிட மொழி குடும்பம் என்ற ஆய்வு கார்டுவல் வந்த பிறகு அதுக்கு பின்னாடி வந்த வரலாற்று ஆசிரியர்கள் கூட அந்த மொழி களஞ்சியத்தை தொகுக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், திராவிடம் என்பதை தெற்காசியா தான் குறிப்பிடுறாங்க. திராவிட மொழிகள், திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது வட திராவிடம், மத்திய திராவிடம், தென் திராவிடம் 3ஆக தான் பிரிக்கிறாங்க. ஆப்கான்லேருந்து இலங்கை வரை அவங்க அதை குறிப்பிடுறாங்க. இந்த பகுதியை திராவிடம் குறிப்பிட்றாங்க, அவ்வளோதான். அந்த மொழியை கூட திராவிட மொழின்னு தனியாக எதையும் குறிப்பிடுது. இங்கே தேவையில்லாமல் சில விவாதங்களை நடத்திட்டுருக்குறாங்க. திராவிட மொழி குடும்பம், திராவிட மொழி குடும்ப களஞ்சியம் தான் சொல்கிறாங்க. அது புரோட்டோ திராவிட லாங்குவேஜ் அந்த டிக்ஷனரி கூட அது முழுக்க முழுக்க பேஸாக இருக்கக்கூடிய 35,000க்கு மேலே இருக்கக்கூடிய மொழிகளில் இருக்கக்கூடிய வேர் சொற்கள் தான். அதில் பெரும்பாலும் தமிழ் சொற்கள் கூட வேர் சொற்கள் இருக்குது. அதில் தமிழ் சொற்கள் கூட இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அங்கே பிராகிலேருந்து ஆப்கானில் இந்த பக்கம் இருக்கிற இது வரைக்கும், இலங்கை வரைக்கும் அவங்க தொகுக்கிறாங்க. இதுதான் வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறது. அந்த சொல்லு திராவிடன்ற சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைன்னா, மேக்ஸ் முல்லர் அப்படின்ற ஜெர்மன்கார் சமஸ்கிருதத்தை கற்றுக்கிட்டு, இந்த வேதங்களெல்லாம் கற்றுக்கிட்டு, அதை மிகப்பெரிய உன்னதமாக்கி எல்லா மொழிகளையும் மொழிபெயர்த்து, ஆங்கிலம், ஜெர்மனு அதிலெல்லாம் மொழிபெயர்க்க வச்சு, அப்போது அவர் ஆரியர்களுடைய மேன்மையை முன்வைக்கிறார்.
சமஸ்கிருத மேன்மையை வந்து அவர் முன் வச்சு கட்டமைக்கிறார். அப்போ இது என்ன ஆகுதுன்னா, மேடம் ஃப்ளாஸ்கி, ஓல்ஸ்காட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், மேடம் ஃப்ளாஸ்கி தான் அதனுடைய இவங்க மூளை அப்படின்னு சொல்லலாம். கருத்தியல் ரீதியாகவே அவங்க கட்டமைக்கிறாங்க. பின்னாடி நீச்சனுடைய தத்துவம், அந்த ஹிட்லர் உருவானதெல்லாம் மேடம் ஃப்ளாஸ்கி தான் சொல்லுவாங்க. அதுக்கான இது வந்து மூலம் சொல்கிறாங்க. அந்த மேடம் ஃப்ளாஸ்கி அவங்க என்ன கருத்தை கட்டமைக்கிறாங்கன்னா, அவங்க தான் தியாலஜிக்கல் சொசைட்டியை வந்து ஆரம்பிக்கிறாங்க. நியூயார்க்கில் ஆரம்பித்து 4 வருஷம் கழித்து அடையாருக்கு கொண்டு வராங்க. அவங்க கட்டமைக்கிறது இப்படி தான் கட்டமைக்கிறாங்க. என்னென்னா, ஆரியர்கள் தான் உலகத்துக்கு நாகரிகத்தை கற்றுத்தந்தவர்கள். இங்கே இந்திய துணைக்கண்டத்துக்கும் அவங்க தான் நாகரிகத்தை கற்றுத்தந்தவர்கள். திராவிடர்கள் அரை காட்டு மிராண்டிகள். இந்த சொல்லாடலை அவங்க தான் கொண்டு வராங்க. ஆரிய திராவிடன்ற சொல்லாடலை கொண்டு வராங்க. திராவிடர்கள் அரை காட்டு மிராண்டிங்க அப்படின்னு அவங்க கட்டமைக்கிறாங்க. அப்போ இதை பிராமணர்கள் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் வந்து தமிழர்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது, இதனுடைய ஆழத்தை இதிலிருந்து நாம் புரிந்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இலங்கையில் போய் அவங்க இலங்கையில் வந்து 300 கூட்டங்களுக்கு மேலே போடுறாங்க, பிரச்சார கூட்டங்கள். என்ன கூட்டம்னா, ஆரிய இதிலேயே இனத்திலேயே ஆரியத்திலிருந்து உருவான மதங்கள்லேயே புத்த மதம் தான் சிறந்தது, புத்த மதம் தான் சிறந்தது. அது மட்டுமல்ல, அங்கே வசிக்கக்கூடிய தமிழர்கள் அரை காட்டு மிராண்டிங்க அப்படின்ற கருத்தாக்கத்தை தான் இவங்க பரப்புகிறாங்க. அது மட்டுமல்ல, அங்கே ஏற்கனவே அந்த மகாயானன்ற அந்த வரலாற்று புத்தகம் இருக்கு இல்லையா, புத்தர் அசோகர் வந்து அனுப்பிய அவங்களுடைய இவங்கெல்லாம் அனுப்பி எழுதப்பட்ட அந்த வரலாற்று மகாயான புத்தகம் பாலி மொழியில் தான் இருக்குது. அதை சிங்கள மொழிக்கு மொழிபெயர்க்க வைக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அநாரிக தர்மபாலாவை அப்போ ஒரு சின்ன பையன் கொண்டு வந்து 4 வருஷம் முழு நேர ஊழியராக இங்கே அடையாறில் வச்சு முழுக்க பயிற்றுவிக்கிறாங்க. அப்போ தான் வந்து அந்த பல்லுக்காக வந்து அநாரிக தர்மபாலா இங்கே போராட்டத்தெல்லாம் பண்ணது, புத்தர் பல்லு அப்படின்னு சொல்லி இந்தியாவில். அப்புறம் இந்த அநாரிக தர்மபாலா தான் அங்கே போய் அவங்க அண்ணன், அப்புறம் அந்த டிசில்வா குடும்பம், இவங்க பிஸ்னஸை தொடங்கிறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ், தமிழ் முஸ்லீம், அவங்களுக்கு எதிரான முதல் கலவரத்தை கட்டமைக்கிறாங்க. சிங்கள பேரினவாதத்தினுடைய தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அநாரிக தர்மபாலாவை கூட மேடம் ஃப்ளாஸ்கி தான் உருவாக்குறாங்க. அந்த சிங்கள பேரினவாதத்தின் தொடக்கம் புள்ளி கூட அவங்க தான். ஆரியம் என்ற கட்டமைக்கிறதுனுடைய புள்ளி அவங்க தான். ஹிட்லர் உருவானதெல்லாம் அவங்க தான். இந்த அபாயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கட்டமைப்பு தான் இன்றைக்கு வரையும் இருக்குது. எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் உலகத்தில் பிரச்சனையாகவே சிக்கல்கள் எல்லாத்துக்கும் இவங்க தான் கட்டமைக்கிறாங்க. ஓல்காட்டும் மேடம் ஃப்ளாஸ்கியும் தான் கட்டமைக்கிறாங்க. அப்போ இதை எதிர்த்து வர்றது தான் திராவிடம். ஆரியம் இல்லை, திராவிடம் வந்து இங்கே ஏற்கனவே இருந்தது, நாகரிகமாக இருந்தது, இது சிந்து வழி, இதுதான் வந்து திராவிடம் தான், இங்கே எல்லாம் நாகரிகங்களாக இருந்து நீங்கள் வந்து கற்றுக் கொடுக்கல அப்படின்ற கருத்தாக்கம் வந்து ஒரு பக்கம் மேலே வரும்போது பூலையெல்லாம் திராவிடன்றதை தூக்கி பிடிக்காது. முதல்ல இங்கே பெரியார்லாம் பிடிக்கல, பெரியார்லாம் கடைசி முதல்ல வரலாற்றை தெரிஞ்சிங்க, பூலையை தான் பிடிக்கிறார். பூலையை வந்து திராவிடன்ற கருத்தாக்கத்தை ஆரியத்துக்கு எதிராக எடுத்து பிடிக்கிறார். அடுத்தது இங்கே தமிழ்நாட்டில் கூட முதல்ல அந்த இதை திராவிடன்ற சொல்லாக்கத்தோடு இங்கே வந்து வருது அயோத்தியாச பண்டிதர் தான். ஏன் இவங்க அந்த கட்டத்தில் அதை பண்ணுறாங்கன்னா, அப்போ தேசியங்கள்லாம் வளராத காலகட்டம், காலனிய காலகட்டம், நில உடைமை சமூகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டம், நகரங்கள் கூட வளராத, நகரங்கள்லாம் ஏற்கனவே அழிச்சிடறான், வளர்ந்த நகரங்கள்லாம் அழிச்சுத்தானே இது வரா. அப்போ அந்த கட்டத்தில் தான் அது வந்து இது வந்து இந்த கருத்தாக கட்டமைக்கப்படுது. அப்போது அது ஒரு கட்டம் வரைக்கும் இந்த ஆரியத்தை எதிர்க்க அது ஒரு முற்போக்கு பாதத்தை திராவிடன்ற இது வந்து கான்செப்ட் வந்து செய்து
வரலாற்றை மீட்டு உருவாக்கம் பண்ணுன்ற இது வந்து பாய்ச்சலில் வருது. இந்திய துணைக்கண்டம் முழுக்க பாய்ச்சலில் அந்த வரலாற்றை வந்து நம்ம வந்து இது பண்ணணுன்றது வருது. அதுக்கப்புறம் சிந்துவெளி கண்டுபிடிக்கப்படுது. கண்டுபிடிச்சோன்னா இன்னும் பாய்ச்சல் வந்து பாய்ச்சல் வேகத்தில் இந்த இது வந்து எதிர்ப்பு வந்து நடக்குது. அதுக்கப்புறம் அது என்ன ஆகுதுன்னு சொன்னால், அதுக்கப்புறம் அதை வந்து அதுக்கு எதிராக வந்து இங்கே பிராமணர்கள் ஆதிக்கம். அப்போ பிராமணர்கள் அதை தூக்கி பிடிக்கிறதுனால பிராமணர் எதிர்ப்பாக அந்த திராவிட அமைப்பு வந்து மாறுது. அந்த திராவிட அமைப்பு பிராமணர் எதிர்ப்பாக மாறுது. அப்புறம் தமிழ் தேசியத்தையும் வந்து அது முன்வைக்குது. அப்போ இது ஒரு கட்டம் வந்த பிறகு மாநிலங்களுடைய இது கோரிக்கைகள் வந்த பிறகு அதுக்கு முன்னாடியே தேசிய கோரிக்கை இருக்குதுங்க. தேசிய கோரிக்கை 42 கம்யூனிஸ்ட் கட்சி இதுக்கு கொடுக்குறாங்க, போர்டுக்கு கொடுக்குறாங்க. வர போர்டுக்கு தேசிய சின்ன உரிமை அடிப்படையில் குடியரசுகள் கூட்டரசுகள் அமையணும் சோவியத் மாதிரின்னு கொடுக்குறாங்க. ஆனால் முதல்ல அவங்க ஒத்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒத்துக்கலை, அது செய்யலை, சட்டத்தில் ஏற்றலை, சட்டத்தில் கொண்டு வரல. அப்போ மாநிலங்களுக்கான மொழி வழி மாநிலங்கள் போராட்டங்கள் நடக்குது. அது திசை திருப்புது. தேசிய இனங்களுடைய சுயநிர்ணய நிறைவேற்றப்படாமல் திசை திருப்புறது மாநிலங்களுடைய கோரிக்கை தான். மாநிலங்கள் கோரிக்கை, மொழி வழி மாநில கோரிக்கை திசை திருப்பணுன்னா முதல்ல எதிர்க்கிற இவர் வந்து அதை வந்து ஆதரிக்க ஆரம்பிச்சிடுறார். அப்போ அதுக்கப்புறம் பிரிஞ்ச பிறகு அதுக்கான வேலை இல்லை, போயிடுச்சு. திராவிடத்துக்கான வேலை என்பது இல்லை. ஏன்னா அப்போ தமிழ் தேசியன்றது உருவாயிடுது. அங்கங்கே வந்து கல்விகள் வருது, ஒரு குட்டிமன்ற சக்தி பத்திரிகைகள் வருது. பத்திரிகைகள் மூலம் தமிழ் அந்தந்த உணர்வுகள் வந்து வங்காளம், தமிழ், மராட்டி, பஞ்சாபு அப்படி வளர்ந்த மொழிகள் வந்து வருது. அந்த மொழிக்கான போராட்டங்கள் வருது. அப்போ இது கொஞ்சம் 20களிலிருந்தே படிப்படியாக வந்து அது போராட்டத்தின் வந்து முற்றுக்கு வந்து அது தனி மாநில கோரிக்கைகளில் வந்து நிற்கிது. அதுதான் வந்து விஷயம். அப்போ அதுக்கு பிறகு அதனுடைய தேவை என்பதே இல்லை. திராவிடம் என்றதனுடைய தேவை என்பது இல்லாமல் போச்சு. வரலாற்றில் அது வந்தது. அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் முற்போக்கு பாத்திரத்தை ஆட்டுச்சு. அதுக்கப்புறம் அதனுடைய தேவை இல்லை. அது தமிழ் தேசியத்தை தன்னுடைய கருவில் முதல்ல வச்சுது. அதுக்கப்புறம் அது தேவையில்லை. இவரும் அதான் சொல்கிறார். பெரியாரும் 56 ஆதித்யநாத் மாநாட்டில் இவர் சொந்த தமிழ்நாடுக்கான பேச்சு பேசுகிறாரு. அந்த அறிக்கையே வந்திருக்கும், சொந்த தமிழ்நாடு ஏன் அப்படின்றது தான் அவர் வந்து முன்வைக்கிறார். அவனா எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க, இனிமேல் வந்து திராவிடம் அதெல்லாம் வந்து தேவை கிடையாது, அப்போ சொந்த தமிழ்நாடு முழக்கம் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தீக்கா வந்து தமிழ்நாடு தமிழருக்கு தலை நிமிர்ந்த நிலடா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்த நிலடா, அந்த முழக்கங்கள்லாம் தமிழ்நாட்டினுடைய பட்டி தொட்டியெல்லாம் வந்து எல்லா சூரெழுத்துக்கள்லேயும் நீங்கள் எங்கள் தலைமுறைகள்லாம் அதை பார்த்து தான் வளர்ந்தோம். எங்கள் தலைமுறைகளே தேசிய இது வந்து அப்போ அப்படி வளர்ந்தது தான். அப்படி வந்து தேசிய உணர்வு, தேசிய விடுதலை அப்படி வந்து வளர்ந்தவங்க தான் நாங்கள். அப்படி தான் அப்போ வந்து அது வந்து நடக்கலை. அப்போது இந்த இதை வந்து இன்றைக்கி அதுக்கப்புறம் இவங்க திமுக ஆரம்பித்த பிறகு, ஆனால் இவங்க திராவிட முழக்கத்தை விட மாட்டாங்க. பெரியார் மாதிரி தமிழ் தேசிய விடுதலை இவங்க வைக்க மாட்டாங்க திமுக. இவர் தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கத்தை திமுக வைக்கவே இல்லை, தீக்கா தான் வச்சுது. ஆனால் தீக்கா கூட வீரமணி வந்த பிறகு அது வைக்கிறத விட்டுச்சு. 80களுக்கு பிறகு மணியம்மை வரைக்கும் தான் இருந்தது, அதுக்கப்புறம் விட்டாச்சு. அப்போது இந்த திராவிடம் சொல்கிறதுக்கும் அந்த திராவிட அந்த பழைய இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பெரியாருடைய பிரச்சனைகள் இதுக்கு ஆழமான நடைமுறை திட்டத்தோடு போகல. எப்படி மற்றவங்களுடைய பிரச்சனை நம்ம முன் வச்சவங்க, தமிழரசன் முன் வச்சார், அது வந்து ஒரு இராணுவவாதமாக வெறும் நடவடிக்கைகளை போச்சு. நாங்கள் முன் வச்சோம், எங்களை அரசு வழி தப்புனால போச்சு. இது போல் வந்து அது வந்து இன்றைக்கி நிறைய பேர் தீரத்தை வச்சு நிறைய பேர் வச்சுருக்காங்க. வச்சு என்ன ஆயிடுச்சு? ஒன்றும் பெருசாக வந்து யாரும் சாதிக்கலை. 50-60 வருஷம் ஆயிடுச்சு தமிழ் தேசம் சாதிக்கலை. அதுபோல் ஒரு பிரச்சனைகள் தான். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வர்க்க சமூகம். ஆனால் இந்த திராவிடன்ற விஷயம் வந்து சிக்கலானது. இது வந்து என்னன்னா, இந்த தமிழ் தேசிய உணர்வை வந்து அது பயன்படுத்திச்சே தவிர தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கத்தினுடைய சொந்த தமிழ்நாடு முழக்கத்திற்குரிய திமுக பயன்படுத்திச்சே தவிர அந்த திராவிடர் என்ற இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி வரைக்கும் அதை வந்து சமூக நீதி அப்படின்னு சுருக்கி அதை வந்து வச்சுருக்கிறாங்க. இனி இனம் சொல்கிறது இன்னும் வந்து மோசமானது. அது திராவிட இனம் என்பது மோசமானது. ஏன்னா நவீன காலகட்டத்தில் கடந்த காலம்ன்றது எப்படி சாதின்றது ஒரு குழுத்தன்மைக்கு மக்களுக்கான ஒரு அடையாளமாக இருந்ததோ, அப்போ இங்கே முதலாளித்துவ காலகட்டத்தில் தேசியம் அப்படின்றது வந்து
ஒரு அடையாளம், நவீன அடையாளம். அதனால தான் நவீன பார்ப்பனியம் கூட இந்திய தேசியம், இந்திய பொதுமொழின்னு வைக்கிறாங்க. நவீன கூறா வைக்கணும்னு தான் அவன் வைக்கிறான். அவன் ரொம்ப தெளிவாக வைக்கிறான். அவன் 150 வருஷத்துக்கு முன்னாடியே அதெல்லாம் செஞ்சுட்டான். அவன் தெளிவாக வைக்கிறான். இங்கே ஆனால் இன்னும் கூட அந்த திசை திருப்பல் இருக்குது. அப்போ திராவிட இனம் என்று சொல்வது தவறானது. திராவிடம் என்ற சொல்லு இன்றைக்கி தேவையில்லாது. வரலாற்றை பார்க்கும்போது அது பார்க்கலாம், அது பிரச்சனை கிடையாது. அப்போ திராவிட இனம் அப்படின்ற சொல்லுது தவறானது. அதனால் அது போலி திராவிடம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அது மட்டும் இல்லாமல் அது சொல்லக்கூடிய சாதி ஒழிப்பு, சனாதனம், இது அதெல்லாம் நடைமுறையில் ஒன்றும் பெருசாக செஞ்சதாக தெரியல. அதனுடைய அடித்தளத்தில் தான் அது நிற்கிது. வெறும் பிராமணர் எதிர்ப்புன்றது மட்டும்தான் அதில் இருக்குதே தவிர, மற்றபடி அதனுடைய அடித்தளம் என்பது இன்னும் சாதிய இது இப்போ இடைநிலை சாதிகள், இடைநிலை ஆதிக்க சக்திகள் அவங்க முழுக்க முழுக்க அந்த சாதியை இதை பயன்படுத்துகிறாங்க. ஆணவ படுகொலைகளை செய்கிறாங்க, தீண்டாமைகளை கடுமையாக நடைமுறைப்படுத்துகிறாங்க. அதெல்லாம் ஒழிச்ச மாதிரி தெரியல. அதே போல் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அங்கே நடக்குது. கடுமையான நடவடிக்கைகளை இவங்க எடுக்க மாட்டுறாங்க. ஏன்னா அந்த அடிப்படையில் தான் இவங்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க முழுக்க முழுக்க ஆளு வர்க்கமாக மாறி இருக்கிறாங்க. ஆளு வர்க்கத்தினுடைய ஒரு பகுதியாக மட்டும் இல்லாமல் இவங்க முழுமையாக தாராளமயம், தனியார் மயம், உலகமயத்தை இவங்க நடைமுறைப்படுத்தக்கூடிய முதலாளிகளாகவே இருக்கிறாங்க. அப்போ இவங்க சொல்லக்கூடியது கூட அந்த பழைய இதை கொண்டு வந்துட்டு இவங்க திராவிடன் பேசுறது கூட அதனால தான் மயங்குறாங்க. எல்லாம் மக்கள் ஏன் மயங்குறாங்க? அந்த பழைய காலத்தில் அந்த திராவிடம் இந்த கருத்துக்களெல்லாம் வச்சு போராடிச்சு, இதை முன் வச்சுது அப்படின்றதுனால நிறைய சக்திகள் அவங்க பின்னாடி போகிறாங்க. அது ஒரு போலியானது, உண்மை கிடையாது. அதுலேயும் இவங்க சொல்லக்கூடியதுலேயும் இவங்க உண்மையானவர்கள் கிடையாது. அதை நாம் இது பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கடுத்த இதாக பார்த்தோன்னா, அப்போ இல்லை இந்த இடத்துலையும் நாம் அதுக்கு மாற்றாக தமிழ் தேசியம் அப்படின்றது தான் நம்ம முன்வைக்கிறோம். அதுக்கடுத்தது தலித்தியம் சொல்கிறோம். தலித்தியம் கூட இன்றைக்கி தலித்த அமைப்புகள் எல்லாம் இன்றைக்கி முன்னை விட வெளிப்படையான மோதல்கள் நடக்குது. வெளிப்படையான மோதல்கள் நடக்குது. ஆனால் அதில் இவங்களுடைய ரோல் எதுவுமே கிடையாது. பங்களிப்பு என்பது முழுக்க முழுக்க ஒரு சமரசம் செய்யக்கூடிய, நாம் போகக்கூடிய ஒவ்வொரு போராட்டத்தையும் இவங்க சமரசம் பண்ணுறாங்க. நமக்கு எதிராக இருக்கிறாங்க. அந்த ஃபீல்டில் நமக்கு எதிராக இருக்கிறாங்க. நம்மளை காட்டி கொடுக்குறாங்க. முழுக்க முழுக்க அந்த வேலையை செய்கிறாங்க. எந்த ஒரு போராட்டம் எடுத்துக்கிட்டாலும், பெரிய போராட்டம் எடுத்துக்கிட்டாலும், சின்ன போராட்டங்கள் எடுத்துக்கிட்டாலும், இவங்க அங்கே இருந்தாங்கன்னா பெரிய சிக்கலாக தான் இருக்குது. முழுக்க முழுக்க அதை முனைமடுங்குது, சமரசம் பண்ணுறது, காட்டி கொடுக்குறது, நம்மளை தனிமைப்படுத்துறது. ஒரு இதில் அந்த இதை பாடி எடுக்கக்கூடாதுன்னு நம்ம அந்த உறவினர்களை வச்சு போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். இவன் எப்படியோ அவங்க அப்பா வீட்டில் இருக்கிறார், அந்த இறந்தவருடைய அப்பா. அந்த ஒருத்தரை கூட்டுட்டு ரகசியமாக போய் எடுத்துகிட்டு போய்ட்டு கலெக்டர் முன்னாடியே சைனை போட்டு பாடியை வாங்கிடுறாங்க. ஊர் மக்களை திரட்ட முடியல, போலீஸை முழுக்க குவிச்சிட்றாங்க. இந்த ஃபேமிலி அதுக்கப்புறம் தனிமைப்படுத்தி நம்ம தோழர்களை கைது பண்ணுறதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. இது ஒரு சாம்பிள். மற்றபடி எல்லாம் மிகப்பெரிய போராட்டங்கள் இருக்குது இல்லையா? நீங்கள் முத்துக்குமார்லேருந்து, அந்த இளவரசன்லேருந்து, கோகுல்நாத்லேருந்து ஒவ்வொரு இதுலேயும் சண்டை தான், ஒவ்வொரு இதுலேயும் போராட்டங்கள் தான். இது பெரிய விஷயங்கள். நான் முதல்ல சொன்ன உதாரணம் சின்ன விஷயம், உள்ளூர் விஷயம். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இவங்க மிகப்பெரிய சிக்கலாக தான் இருக்கிறாங்க. அப்போ அதனால தான் நம்ம மாற்று வைக்கிறோம். என்ன வைக்கிறோம்? இடதுசாரி தலித்தியம் அப்படின்னு வைக்கிறோம். இடதுசாரி தலித்தியம்னா என்னென்னா, அதுவே சாதி ஒழிக்கும் அப்படின்ற முழக்கத்தை முன் வைக்கிறோம். என்னென்னா, ஒன்று நம்ம சாதி சமத்துவன்றது இல்லை. சாதி சமத்துவம் பேசுறது தான் இங்கே ஒரு வித ஃபேஷனாக இருக்குது. நீ உன் சாதி என் சாதி சமமாக இருக்கணும், ஆனால் சாதி ஒழிப்பை வைக்கிறது இல்லை. இதுக்கு எதிராகவும் சமரசம் பண்ணிக்கிறதுக்கு எதிராகவும், அதே போல் இதர சாதி உழைக்கும் மக்களோடு சேருவதை தடுப்பது ரொம்ப குறியாக இருக்கிறாங்க. பொது விஷயங்களை எடுத்து அவங்களை ஒன்று சேர்க்கறதுக்கு விட மாட்டுறாங்க. அப்போ நாம் அதை முன்வைக்கிறோம். அப்போ நம்ம முழக்கம் என்ன இருக்குது? ஒடுக்கப்பட்ட மக்களே ஒடுக்கப்பட்ட சாதிகளுடன் ஒன்று சேருங்கள். இதான் நம்ம முழக்கம் வைக்கிறோம். அப்போ அது மட்டும் இல்லாமல் பொது விஷயங்களை சேர்ந்து செய்கிறோம். பொது விஷயங்களை சேர்ந்து செய்யணும். நம்மளுடைய சாதி ஒழிப்பு தான் நம்மளுடைய இலக்கு. சாதி ஒழிப்புக்கு நாம் நம்முடைய விஷயங்களுக்காக போராடுறது மட்டுமல்ல,
நாம் மற்ற இதர உழைக்கும் மக்களோட பொது விஷயங்களில் போராடி அதில் கணிசமான சக்திகளை நம்ம வந்து சாதி ஒழிப்புக்கு திரட்டணும் அப்படின்றது தான் நம்மளுடைய. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே திருத்துன்னா எப்படி திருத்த முடியும்? அவன் எப்படி திருந்துவான்? அதுக்கு அவனுக்கு என்ன தேவை இருக்குது? அப்போ அவனுக்கு நமக்குமான புள்ளியில் ஃபஸ்ட்டு ஒன்றிணையும் போது மட்டும்தான் அவனால் மாற்ற முடியும். இது நடைமுறை நாங்கள் நிறைய நிரூபித்தாச்சு. சலிச்சு போச்சு இவங்ககிட்ட பேசி திரும்ப பொய் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. தஞ்சாவூரில் பண்ணியாச்சு, தெலுங்கானாவில் பண்ணியாச்சு, தருமபுரியில் பண்ணியாச்சு, ஆயிரக்கணக்கான போராட்டங்கள். இப்போ நாங்கள் திருவண்ணாமலையிலும் பண்ணிகிட்ருக்குறோம். எல்லாம் வராங்க, பொது போராட்டங்களுக்கு வந்தவங்க அம்பேத்கர் பிறந்த நாளுக்கு எல்லாம் ஊர்லேருந்து ஊர்வலம் வராங்க. அவங்க ஏறி பேசுகிறாங்க, அம்பேத்கர் வந்து சாதி தலைவர் கிடையாதுன்ட்டு பேசுகிறாங்க. உங்களால் பேச வைக்க முடியுமா? நாங்கள் பேச வைக்கிறோம். உங்களால் பேச வைக்கிறது பாருங்களேன். ஏன்னா நீங்கள் சாதியவாதம் பிழைப்பு நடத்துகிறீங்க. சாதி பிரிந்து இருப்பது தான் இன்றைக்கி பல்வேறு தலித் அமைப்புகளுக்கு தேவைப்படுது. பிழைப்பு நடத்துகிறாங்க, முழுக்க பிழைப்பாதிகளாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு சாதியை ஒழிப்பது நோக்கம் கிடையாது. அப்போ இந்த போலி தலித்தியத்தையும் அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது இன்றைக்கி. இது ஒரு முனமொழி. இந்த எல்லாமே முனமொழிங்கிய கத்திகள் தான். இந்த பாசிசத்துக்கு எதிரான, பிஜேபி பாசிசத்துக்கு எதிரான இது வந்து முனமொழிங்கிய கத்திகள் தான் இது வந்து இருக்குது அப்படின்றது பார்க்குறோம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் போலி கம்யூனிஸ்டுகள் அது வந்து தேவையில்லை. எல்லாருமே வந்து தொடர்ந்து பேசியிருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்களுடைய நிலை என்ன, மக்களுடைய போராட்டங்கள் கொஞ்சம் நாள் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் கூட எடுக்கிறது இல்லை. சும்மா ஒப்புக்கு எடுத்துக்கிட்டு அந்த தேர்தலில் பணம் வாங்கினாங்கன்றதே வந்து விவாதம் நடந்துக்குது. உண்மையிலே தேர்தலில் போய் அவங்ககிட்ட எப்படி பணம் வாங்க முடியும்? முதலாளிகள்கிட்ட கூட வந்து நன்கொடை வாங்குவாங்க, அது வேறு. ஆனால் கட்சிகள்கிட்ட போய் எப்படி வந்து பணம் வாங்க முடியும்? பணம் வாங்கி வந்து தேர்தலை வந்து சந்திக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? அவங்களுக்கே வந்து ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான சந்தாக்களை வசூல் பண்ணி சொத்துக்கள் இருக்குதே, அதை செலவு பண்ணி வந்து பண்ண வேண்டிய இது என்ன? அப்புறம் மக்களுடைய போராட்டங்கள் எடுக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லை, பிஜேபியை எதிர்த்த பாசிசன்னு ஒரு கட்டமைப்பை ஒரு ஐக்கிய முன்னணி கட்டுறதுக்கான வலிமை இவங்களுக்கு இருக்குது. இவங்க மாவோயிஸ்டுகள் ஒன்று சேர்ந்தால் மற்ற எல்லா அமைப்புகளையும் திரட்டினா, லிபரேஷனை எல்லாத்தையும் திரட்டினா மிகப்பெரிய பலமாக இடது சக்திகள் இந்தியாவில் உருவாக முடியும். இவங்க பலமாக வந்து இந்தியா கூட்டணியை அப்போ நிர்பந்திக்க முடியும். குறைந்தபட்ச திட்டத்துடன் இந்தியா கூட்டணியை நிர்பந்தித்து அவங்களுக்கு எதிரான ஒரு பிஜேபிக்கு எதிரான ஒரு இதை பலமாக கட்டமைக்க முடியும். ஆனால் இவங்க செய்ய தயாரில்லை. சிந்தனை ரீதியாகவே பிரச்சனை இருக்குது. சிந்தனை ரீதியாகவே அறிவு சோம்பேறிகளாகவும் இருக்கிறாங்க. அறிவு சோம்பேறித்தனம்ன்றது இவங்ககிட்ட வந்தது தானே இன்றைக்கி இருக்கிறது. இன்றைக்கி இருக்கிற அணிகளுக்கு இருக்கிறது. இவங்ககிட்ட இருக்கிற அறிவு சோம்பேறித்தனம் தான் இங்கே இருக்கிற வரைக்கும் கீழே வரைக்கும் வந்திருக்கு. ஏன்னா அது சமூகத்தினுடைய நிலவுடைமை சமூகத்தினுடைய முக்கியமான அம்சம். அது அறிவு சோம்பேறித்தனம்ன்றது நிலவுடைமையினுடைய முக்கியமான அம்சம். அது அறிவை மறுக்குது. அது முதலாளித்துவம் அறிவை வந்து நிற்பது. அதனால தான் இந்த முதலாளித்துவ கல்வியாக அவங்களுக்கு புரிய மாட்டுது. கல்வியை வெறுக்கிறாங்க. அதில் வந்து அறிவுபூர்வமாக மாற்றணும், அது நம்மளுடைய வேறு, முற்போக்காளர் சிந்திக்கிறது வேறு. ஆனால் குறைந்தபட்ச கல்வியே இவங்க வந்து மறுக்கிறது, அதை வெறுக்கிறது, இயல்பாக வெறுப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு அறிவாக வந்து நம்ம சிந்திக்கிற விஷயங்கள் வந்து நமக்கு பிடிக்காது. அப்போ இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பாத்திரத்தை அவங்க ஆற்றாமல் முழுக்க ஆளும் வர்க்கத்தினுடைய ஒரு பகுதியாக இருந்துட்டு ஒரு ஒப்புக்கான வேலையை வந்து செஞ்சிட்ருக்கிறது தான் இவங்க. அதனால் இவங்க இன்றைக்கி எதிர்க்க தயார் இல்லாமல் இருக்கிறாங்க. இவங்கள கடுமையாக போராட்டத்தின் மூலம் நம்ம நிர்பந்திக்க வேண்டிய தேவை வந்து இருக்குது. அதாவது போலி தமிழ் தேசியம், போலி திராவிடத்துக்கும் இந்த தலித்தையும் போலி கம்யூனிஸ்டுகளுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இவங்க ஒரு குட்டி முதலாளித்த அடிப்படையை கொண்டவங்களாக இருக்கிறாங்க. அப்போ அதனால் இவங்கக்கிட்ட அவங்க அணிகள்கிட்ட ஐக்கியன்ற அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டிய தேவை இருக்குது, நிர்பந்திக்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த தலித்த தலைமைகளை, அந்த போலி கம்யூனிஸ்டுகள் தலைமைகளை நாம் நிர்பந்திக்க வேண்டிய தேவை இருக்குது. அவர்களை பிஜேபிக்கு எதிராக வந்து போராட வைக்க வேண்டிய தேவை இருக்குது. அடுத்தது இதுக்கு வருவோம்.
அப்போ களத்தை என்ன கட்டமைக்கிறது? அப்போ இவங்க தான் சனாதனம் இதெல்லாம் வந்து இவங்க ரோல் ப்ளே பண்ணுறாங்க. இன்றைக்கி திமுக தான் வந்து ஆல் இண்டியா பிளேயராக இருக்கார். பிஜேபிக்கு எதிரான ஒரு இவர் தான் வந்து சனாதனத்தை எதிர்க்காரு, மாநில உரிமைகளுக்கு போராடுறாங்கன்னு முழுக்க கட்டமைக்கிறாங்க. அப்போ திராவிடமா ஆரியமா அப்படின்ற ஒரு இதுவாக வந்து கட்டமைக்கப்படுது. அப்போ இது வந்து முதல்ல ஒழிக்கப்படும். இந்த களத்தை வந்து மாற்ற வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்போ மாற்றுறதுல என்ன முழக்கங்களை வைக்கிறதுனா, அதான் நாங்கள் சொன்ன 3 முழக்கங்களை வேறு இதுவோட வந்து வைக்கணும். அப்போ களமே எதுவாக மாறணுன்னா இன்றைக்கி மாற வேண்டிய களம். நம்ம காலங்காலமாக இருக்குதுன்னு சிலர் சொல்கிறாங்க, நாம் அப்படி சொல்லலை. ஒவ்வொரு காலகட்டத்தில் அதுக்கு மாறி இருந்திருக்கு அந்த போராட்டங்கள். இப்போ நாம் என்ன சொல்கிறோன்னா, தமிழ் தேசியம் எதிராக நவீன பிராமணிய இந்துத்துவ கும்பலை எதிர்ப்பது, நவீன பிராமணியத்தை எதிர்ப்பது, கருத்தியல் இதாக அந்த கும்பலை எதிர்ப்பதற்கு நவீன பிராமணிய கருத்தியலை எதிர்ப்பது. நவீன பிராமணிய கருத்தியல்னு சொன்னால் இந்தி இந்தியா. ஏன்னா அவன் மூணுமே வெள்ளைக்கார முன் வச்சதை இவங்க பயன்படுத்திக்கிறாங்க, அவ்வளோதான். இந்தி என்பது கிரைஸ்ட் என்ற உருவாகிறான், இந்து என்ற பதிவை வந்து வெள்ளைக்காரர்கள் இந்து என்ற பதிவை உருவாக்குறானுங்க. அது மட்டும் இல்லை, இந்தியான்ற பேரை அவனுங்க முன் வச்சிருந்தான். அப்போ இதை தான் வந்து இவங்க வந்து அதை கையில் எடுத்துக்கிட்டு ஒருங்கிணைக்கிறதுக்கான இதை வந்து பண்ணுறாங்க. ஒரு தேசியத்தை கட்டமைக்க இது பண்ணால் இந்த நவீன பிராமணியத்தை எதிர்த்து தமிழ் தேசியம் என்ற கருத்தாக்கத்தை நம்ம முன்வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ திராவிடமா ஆரியமா என்பதுக்கு பதிலாக தமிழ் தேசியம், தமிழ் தேசியத்தினுடைய பண்பு என்ன அப்படின்னு சொன்னால் அறிவுபூர்வமான சிந்தனை முறை, ஜனநாயக அணுகுமுறை. இது இந்த 2 கூறு தான். தமிழ் தேசியம் ஜனநாயகபூர்வமான அணுகுமுறை, உறவுமுறை, அறிவுபூர்வமான சிந்தனை முறையை இந்த நவீன பிராமணியத்துக்கு எதிராக கட்டமைக்க வேண்டிய கருத்தியல் ரீதியாக தேவை இருக்குது. இதை தான் நம்ம வந்து கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ அரசியல் விஷயத்தில் நம்ம என்ன பண்ணோன்னா, அதில் ஒரு சின்ன மாற்றத்தை செய்யணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏற்கனவே வந்து தமிழ் தேசிய குடியரசு சுதந்திரமான கூட்டரசுன்னு வச்சோம். அதை இன்னும் மாற்றணும், ஏன்னா கூர்மைப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அது இல்லாமல் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு அரசியல் களத்தை கொஞ்சம் குழப்பி அதை சரி பண்ண வேண்டியது அவசியம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். முக்கியமாக வந்து அவங்க என்ன கட்டமைக்கிறானுங்கன்னா, பாரத் அப்படின்றத இப்போ தொடர்ந்து கட்டமைச்சிட்டு வராங்க. இந்தியான்றது வந்து பிரிட்டிஷ்காரன் சொன்னது, அதனால் நம்ம பாரத் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாரத்ன்றது யாருன்னு சொன்னால், வேதங்களில் அவன் ஒரு அரசன். அவன் அந்த வேதங்களில் அவன் அரசன் சொல்கிற பகுதி பாகிஸ்தானில் தான் இருக்குது, இங்கே கிடையாது. அது சிந்திராஜை ஒட்டிய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பகுதி. அவனுடைய பேரில் எல்லாமே இங்கே பாரத்னு கட்டமைக்கிறாங்க. அப்போ நாம் என்ன இது பண்ணுறோன்னு சொன்னால், அப்போ நம்மளுடைய முழக்கம் என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், தமிழ் தேசிய குடியரசு கூட்டரசுன்றதை வந்து இந்திய கூட்டரசு அப்படின்றதுக்கு பதிலாக நாம் என்ன சொல்கிறோன்னா, நம்ம தெற்காசிய ஒரு இதுன்னு தான் சொல்கிறோம். அப்போ அந்த மொழி அறிஞர்கள் கட்டமைச்சிருக்காங்கல்ல இந்த தெற்காசியாவை திராவிடன்றது, அந்த சொல்லாடலை இந்த பாரத்துக்கு எதிராக திராவிடன்ற சொல்ல அங்கே கட்டமைக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதாவது தமிழ் தேசிய குடியரசு திராவிட கூட்டரசு அப்படின்னு அந்த நிலம் சார்ந்து அமைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கருத்தியல் சார்ந்து கிடையாது. இந்த நிலம் சார்ந்து ஒரு குடியரசுன்ற அதிகார நிலம் சார்ந்த ஒரு கட்டமைப்பு சார்ந்த இதுக்கு திராவிட கூட்டரசு அப்படின்னு சொல்லாடலை வந்து உங்களுக்கு முன் வைக்கணும். திராவிடன்னு பேரை மாற்று, பாரத்னு மாற்றாத அப்படின்றத நாம் முன்வைக்க. இந்தியான்றது பிரிட்டிஷ்காரன் வச்சான், வேணாம். பாரத்ன்றதும் பாகிஸ்தான் பேர், அது வேணாம். திராவிடன் தான் மொழி வரலாற்று ஆசிரியர்கள் முன்வைக்கிறாங்க தெற்காசியாவை. அதனால் தெற்காசியா என்பது திராவிட துணைக்கண்டம். அப்போ இன்றைக்கி இந்தியாவுக்கு திராவிடன்ற பேரவை, அப்போ திராவிட கூட்டரசு அப்படின்ற முழக்கத்தை நாங்கள் வந்து இப்போ வந்து அந்த ஒரு திருத்தத்தை இப்போ அரசியல் பிரிவு வந்து சமீபத்தில் கூடிய அரசியல் பிரிவு வந்து முடிவெடுத்திருக்கு. அப்போ எங்களுடைய அரசியல் முழக்கம் தமிழ் தேசிய குடியரசு திராவிட கூட்டரசு. இன்றைக்கி இந்தியா, எங்களுடைய இலக்கு தெற்காசியா கூட்டரசுன்றது தான் எங்களுக்கு பழைய இலக்கு தொடர்ந்து வச்சுட்ருக்கோம். அப்போ தான் ஒரு பலமான அரசை கட்டமைக்க முடியும். நாம் இன்றைக்கி இருக்கிற ஏகாதிபத்தியங்களுக்கு எதிராக
அப்படின்றது மட்டும் இல்லாமல் வரலாற்று ரீதியாகவே நிறையா வந்து நமக்கு பிணைப்பு எல்லாமே உண்டு அப்படின்றதுனால நாம் அதை வந்து முன்வைக்கிறோம். அப்போ நம்மளுடைய முழக்கம், அரசியல் முழக்கம் தமிழ் தேச குடியரசு திராவிட கூட்டரசு அப்படின்ற முழக்கத்தை முன்கொண்டு போகணும். அது வந்து இவங்களுக்கு எதிரான ஒரு இந்துத்துவ இதுக்கு வந்து எதிரான அந்த பாரத்ன்றதுக்கு எதிரான ஒரு இதுவாக அமையும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ரெண்டாவது வந்து இது மூணாவது, அது ஏற்கனவே இருக்கிற முழக்கம் தான், அது வந்து எந்த மாற்றமும் இல்லை. அதாவது தமிழ் தேச பொருளாதாரத்தை கட்டமைப்போம், தமிழ் தேசிய பொருளாதாரத்தை கட்டமைப்போம், உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கலை ஒழித்து கட்டுவோம். இதுதான் வந்து பொருளாதார முழக்கம். இந்த ரெண்டு முழக்கத்திலையும் மாற்றம் கிடையாது. கருத்தியல் பொருளாதார முழக்கத்தில் மாற்றம் கிடையாது. அரசியல் முழக்கத்தில் மட்டும் சுதந்திர கூட்டரசு அப்படின்னு நம்ம முன் வச்சதை திராவிட கூட்டரசுன்னு மாற்றிருக்கோம். அவ்வளோதான் வந்து ஒரு மாற்றம். அப்போ இந்த மூன்று முழக்கங்களை, அதாவது ஆரியமா திராவிடமா இதற்கு எதிராக கருத்தியல், தமிழ் தேசியம், நவீன பிராமணியம் அப்படின்ற எதிர்ப்பு, நவீன பிராமணியம் அப்படின்றது நம்மளுடைய பிரச்சார முழக்கங்களாக கருத்தியல் கொண்டு போகணும். அரசியல் அதிகாரத்துக்கான கட்டமைப்புக்கான இடைக்கால கட்டமைப்புக்கான முழக்கமாக தமிழ் தேச குடியரசு திராவிட கூட்டரசு என்பதும், பொருளாதார இந்த இடைக்கட்டத்துக்கான முழக்கமாக தமிழ் தேசிய பொருளாதாரம், அதாவது தமிழ் தேசிய மக்கள் ஜனநாயக பொருளாதாரம், அதை தமிழ் தேசிய பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கலை எதிர்ப்பது, இதுக்கு மாறாக தமிழ் தேசிய பொருளாதாரத்தை கட்டமைப்பது, இதை பிரச்சாரம் செய்யணும். இந்த மூன்று முழக்கங்களை நாங்கள் வந்து தனிப்பட்ட முறை, ஏன்னா நாங்கள் வந்து கொரோனா வரைக்கும் இந்த மூணு முழக்கங்களை ஏற்கனவே நாங்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வெறும் அந்த போஸ்டர்களை மட்டும் வச்சுட்டு இருந்தோம். இப்போ மீண்டும் வந்து இறங்கி வந்து தனிப்பட்ட முறையில் மக்கள் ஜனநாயக குடியரசுக் கட்சியினுடைய முழக்கங்களையும் முன்கொண்டு போகுதுன்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். இது ஒரு பக்கம் நடக்கும். மற்றபடி இந்த பக்கம் பிஜேபி எதிர்த்த ஒரு கூர்மையான, பிஜேபியை மட்டும் தூக்கி எறியக்கூடிய, அடியோடு வீழ்த்தக்கூடிய ஒரு கூட்டணி இல்லை கூட்டமைப்பை வந்து கட்டுவது, பரந்த ஜனநாயக அணியை கட்டுவது, அப்புறம் தமிழ் தேசிய அமைப்புகள் கொண்ட கூட்டமைப்பை கட்டுவது, இதெல்லாம் வந்து திட்டமிட்டு அதுக்கான நகர்வுகள் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அரசியல் ரீதியாக சித்தாந்த போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி ஒரு அரசியல் தன்மையாக இடது சக்திகள் மாற்றுறதுக்கு அதுக்கான ஒரு இதுவும் செயலான்ட்டுருக்கிறோம். அது ஏற்கனவே முயற்சி பண்ணிகிட்ருக்கிறோம். அது தோல்வி அடைஞ்சிட்டே இருக்குது. அது இப்போ கொஞ்சம் தேர்வான சக்திகளை வச்சு அது நகர்த்தலாம் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து நீரோட்டங்களும் கடலை நோக்கி என்பது போல் இந்த எதிரிக்கு எதிரான எந்த துரும்பையும் விடாத, எதிர்க்கிறதுக்கு தயாராகாத ஏதோ ஒரு அடையாளத்தில், ஆனால் இந்த எதிரி எதிர்க்கணும்னு சொல்லும்போது அதற்கான ஒரு அமைப்பை கூட நாங்கள் வந்து உருவாக்குவோம். எங்களுக்கு இந்த அமைப்புகள், இவ்வளோ அமைப்புகள் உருவாக்குறதை பற்றிலாம் எங்களுக்கு எந்த இதுவும் இன்றைய கட்டத்தில் கிடையாது. ஆனால் இதெல்லாம் கடலை நோக்கி, இதெல்லாம் பொது எதிரியை நோக்கி வீழ்த்துவதற்கு ஒருங்கிணைக்கப்படணும். ஏன்னா நாங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், குழுக்களாக வந்து இயங்கி நாம் ஒன்று சேரணும்னு சொன்னோம். ஆனால் இவங்க குழுக்களாக கூட இயங்கிறதுக்கு தயாராக கிடையாது, தனியாக தான் இயங்குவோன்றாங்க. அப்போது அந்த வழியிலே போய் நாங்கள் குழுக்களை உருவாக்குறோம். இப்போது நாங்கள் உண்மையிலே என்ன செய்கிறோன்னா, நாங்கள் குழுக்களை உருவாக்கி அடுத்தது இதை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கான முயற்சியை வந்து செய்ய போகிறோம். ஏன்னா அப்படி அதுதான் இருக்குது. சும்மா வந்து 15 வருஷம் வந்து ஓடிச்சு. நான் வந்து இந்த 3 அமைப்புகளையும் உருவாக்கணும்னு நினச்சி, ஒரு பரந்த இடதுசாரி அமைப்பு, பரந்த ஜனநாயக முன்னணி, இந்த ரெண்டுத்தையும் வந்து வச்சுக்கிட்டு நான் ஒரு பெரிய ஒரு மாற்று சக்தியாக உருவாகணும்னு நாங்கள் 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி நினச்சோம். ஆனால் அது வந்து இன்றைக்கு வரைக்கும் முயற்சிகள் நடந்திருக்கு. ஒரு சின்ன டெவலப்மெண்ட், அளவு ரீதியான டெவலப்மெண்ட்ஸ் தான் இருக்குது. அது கடைசியில் இந்த இடத்துக்கு வந்திருக்குது. இப்போது இது கொஞ்சம் எங்களுடைய உத்தியை மாற்றி நாங்கள் வந்து சில விஷயங்களை நாங்கள் குழுக்களை உருவாக்கி, இந்த 2 தான் உருவாக்கணும்னு நினச்சோம். இப்போ அந்த தனித்தனியாக குழுக்களை உருவாக்கி அப்புறம் அதை ஒன்றிணைக்கலாம் அப்படின்றத முடிவு பண்ணியிருக்கோம். ஒவ்வொன்றத்திலையும் கூட கருத்தியல் போராட்டத்தை கட்டாயம் நடத்தணுன்ற முன்னிபந்தனைகளோடு அந்த அமைப்பில் கட்டுவதுன்றதுலையும்
இந்த வாட்டி ரொம்ப தெளிவாக இருக்கும், கராராக அதை செய்வோம். கருத்தியல் போராட்டமும் நடைமுறையும் மாறி மாறி நடக்கணும், ஒரு சுழற்சி போக்கில் நடக்கணும். அதான் இயங்கல்ன்றது இது பண்ணுவோம். அது இல்லாமல் அடிப்படையான கருத்தியல் போராட்டம் நடத்துவதற்கான இடது அமைப்புகளை உருவாக்க வேண்டிய தேவையாக இருக்குது. அது கொஞ்சம் மெதுவாக செயலாற்று இருக்கும், ஒரு இணக்கமான சக்தியோட செயலாற்று இருக்கும். இதுதான் எங்களுடைய அரசியல் பிரிவகத்தினுடைய ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூடிய அரசியல் பிரிவகத்தினுடைய முடிவு.